ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து ஒரு வாரத்துக்கு எபிசோட் ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும், விஜய் காவேரி எப்படியாவது பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சீரியலோட டைரக்டர் பிரவீன் ரொம்பவுமே யோசனையோடு இருக்காங்களாட்டிருக்கு. அதனால தான் ஸ்டோரி இப்படி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதாவது காவேரி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம், ஃபோன் பண்ணியிருக்கலாம், அல்லது விஜய் ஒரு ஃபோனோ மெசேஜோ பண்ணியிருந்தாவே இந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கும். ஆனால் இப்போ குமரன்கிட்ட விஜய் எல்லா விஷயமும் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ குமரன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காவேரி வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் கங்கா கிட்ட காவேரி ரொம்ப எமோஷனலாக பேசும்போது இப்போ விஜய் காவேரிக்கு இடையில் எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கங்காவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் குமரனும் கங்காவும் விஜய் காவேரிக்குள்ளார இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிறத வச்சு பார்க்கும்போது அப்போ விஜய் காவேரியை பிரித்து வச்சு நம்மளை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா புரியுது. இது மட்டும் இல்லாமல் நிவின் ஆரம்பத்தில் கோபமாக இருந்தாலும் விஜய் காவேரி மேலே வச்சிருக்க அன்பை பார்த்து அவருமே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டியிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் விஜய் அவர் மனசில் இருக்க அந்த காவேரி மேலே இருக்க பாசத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா காவேரியும் கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நாளைக்கான எபிசோட் கண்டிப்பாக செம்ம இரிட்டேட் பண்ணுற மாதிரி எபிசோடாக இருக்கும் அப்படிங்கிற டவுட்டே இல்லை. ஏன்னா இப்போ சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கங்கா கிளம்பி போனதுமே எப்பயுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மென்டல் ராகினி வந்துருவாங்க. காவேரியை ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் காவேரி அப்படி ஒரு முடிவு எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அப்படிலாம் நடக்காமல் இருந்தால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து அப்படி தான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கமெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விஜய் காவேரியை பிரிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போங்க அப்படின்னு. ஆனால் நம்ம டேரக்டருக்கு எப்படியாவது ஒரு வாரமாவது அந்த மாதிரி ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கொண்டு வரலன்னா அவருக்கு தூக்கம் வராதாட்டிருக்கு. தொடர்ந்து அதை தான் கான்செப்டாக வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இதுக்கடையில் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்துருச்சு, நீங்கள்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. காவேரி தலையில் ஒரு காயம் அந்த நெத்திக்கிட்டு அந்த காயத்திலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. விஜய் அந்த இடத்துல கை வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை கார் அவர் இப்போ வச்சிருக்காங்களா அந்த சிவப்பு கலர் கார், அந்த காருக்கிட்ட தான் நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அடுத்தடுத்து வர மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்போ பார்த்தா விஜய் காவேரியை ரொம்ப நாள் பிரித்து வைக்க மாட்டாங்க, சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு நாளாக இருந்தாலும் அது ஒரு வாரமாக இருந்தாலும் ஸ்டோரி தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கான ஸ்டோரி எப்படி முடிக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரைடே எபிசோட் கொஞ்சம் ஏதாவது எமோஷனலாக முடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதையும் ரொம்ப டம்மியாக இல்லாமல் சூப்பராக முடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எப்படி சுவாரஸ்யமாக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது சம்மந்தமாக ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.